ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கற்பூரவள்ளி இலையில் ரசம் வைக்கலான்ட்டு இருக்கேன். எப்படி எங்கள் வீட்டில் தோட்டத்துலேயே கற்பூரவள்ளி இலை இருக்குது பாருங்களேன், நிறைய இலை இருக்குது. கற்பூரவள்ளி இலை, அப்புறம் துளசி, முடக்கத்தான், தூதுவளை, இதெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு ரசம் வைக்க போகிறோம். இப்போ கற்பூரவள்ளி இலை பறிச்சிடலாம். பறிச்சிட்டேன். கருவேப்பிலை பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக நம்ம சின்ன தொட்டியில் இது மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப வீட்டிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சிக்கலாம். கருவேப்பிலை பாருங்களேன், கருவேப்பிலை, துளசி, தூதுவளை பாருங்க, தூதுவளை, இதெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு ரசம் வைக்க போகிறோம். இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது இந்த சளி பிடிக்குது, காய்ச்சல்லாம் வருது இல்லையா, அதுக்கு ஒரு அருமையான ரசம் வைக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் இந்த இந்த கற்பூரவள்ளி, துளசி, இந்த கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தழை, இதெல்லாமே நான் வீட்டிலையே சின்ன சின்ன பவுலில் போட்டு செடியாக வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ வேணுங்கிறப்ப நான் அப்பப்போ பறிச்சுக்குவேன். இப்போ நம்ம எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாமா? தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை, துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி இலை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய். நீங்கள் வந்து ஆயில் விடுறத விட நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லையா, பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் நெய்யும் கூட போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அப்புறம் பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். நமக்கு தேவையான பொருள் வந்து இவ்வளோ தான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? முதல்ல இந்த மிளகு சீரகத்தை நுணுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு 2, ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப தீஞ்சிடாமல். நெய் உருகிடுச்சு, கடுகு போடுறோம். கடுகு போட்டு நான் இந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சோன்னே இந்த நுணுக்கி வச்ச மிளகு சீரகத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த தூதுவளை, துளசி, கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம்.
வணக்கிட்டு கொத்தமல்லி தழை மட்டும் லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை எடுத்து வச்சிடணும். நல்லதான் ரசம் 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். அந்த ரசம் பாருங்கள், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் தண்ணி வேணால் விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. ரசம் கொதிக்கட்டும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். கற்பூரவள்ளி ரசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த குளிர் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.